வாழ்க வளமுடன். பார்த்தோம், இந்த எப்படி 3வது மணி வெளிக்கொண்டு வந்து பார்த்தங்க, தவத்தால் தான் முடியும். ஏன்னா வரலாறு சரித்திர காலத்திலிருந்து நீங்க பாத்தீங்கன்னா, தவம் என்பது ஏதோ ஒன்று அல்ல, நம்மளே இருக்கிற தெய்வீகத்தன்மை உணருவது. பிள்ளைகளை அறிவுதனை கருவில் இணைந்து தவமாற்ற ஐம்புலங்கள் அமைதி பெறும் 6 குணம் சீராகும் இல்லையா? எதனால உங்களுக்கு 6 குணம் சீராகும்? எப்படி பஞ்சமகா பாதகம் வராது? எப்படி முன்னணிகள் போகலான்னா, இந்த உள்ள இருக்கக்கூடிய இறை ஆற்றலை, தெய்வீக சக்தியை, ஆத்ம சக்தியை உணரணும். அதான் கடவுள்ங்கிற வார்த்தை சொன்னோம். அப்ப தவத்தால் அன்றி யார் தருவார், யார் பெறுவார்? பெரியக்க மண்டலம் பெரிதான் என்றாலும் ஓர் இயக்கமாய் உந்தன் உடலாய் நான் காணுகின்றேன். சீர் இயக்கங்கள்லாம் சிந்திக்க பெரு வியப்புங்கிற பாருங்க. எதோ நம்ம நினைக்கிறோம் பாருங்க, இதுல எண்ணி பாருங்க, எவ்வளவு அற்புதமா இருக்கு. எதோ பார்த்துட்டு அதிசயங்கிறமே, உலகத்துல மனிதனை விட அதிசயமான உடல் ஒண்ணு இல்லை. அதை தாண்ட எல்லாமே இயற்கை பூரா அதிசயம் தான். இயற்கை அழகை ரசிக்கும் உன் எண்ணம் மிக மிக உயர்ந்தது பாரு. என்ன சொல்றாருங்க மலரே மலரே பாடல்ல, இயற்கை அழகை ரசிக்கும் உன் எண்ணம் மிக மிக உயர்ந்துள்ளது. மன உயர்ந்து என்ன பண்ணும்? இயற்கையை ரசிக்கணும். நம்ம உடம்புக்குள்ள இயற்கை எது? அழியாதது ஆன்மா, அதுவும் இயற்கை ரசிக்கிறது தான். அண்டத்தில் இருப்பதெல்லாம் இந்த பிண்டத்தில் இருக்குது, சரியா? கண்டத்தின் மேல கருத்து நிறுத்தணும். அண்டத்தில் கடவுள் அழைக்கப்படுபவன் பிண்டத்தில் உயிரின பேசப்படுகிறான். நீ பெரிய இயற்கைக்கு நமக்கு பெரிய வித்தியாசம் இல்லை, அது தெரியாதனால் நீ வேறு நான் படுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்றேன் பதமடைந்தேன் ஒன்றானோ பரமானந்தங்கிறமா இல்லைங்களா? பக்குவம் வர வரைக்கும் நீ நான் வேற நினைச்சுக்கிட்டு இருந்தோம். அது வந்துட்டா அது அண்டத்தில் கடவுள் என அழைக்கப்படுபவன் பிண்டத்தில் உயிரென பேசப்படுகிறான். உயிர்னு பேசுது, அது உயிர் சொல்ல முடியாது, அது இறைதான். மகா ஆக்காஸ், சித்த ஆக்காஸ், பரம ஆத்மா, ஜீவ ஆத்மா. நினைச்சு பாருங்க. இயேசுபிரான் கூட அந்த இதுல பைபிள்ல மத்திய அதிகாரத்தில் 6வது அதிகாரத்தில் 6வது வசனம் சொல்லுவார். மத்திய அதிகாரத்தில் அதுல 6வது அதிகாரத்தில் 6வது வசனம் சிறப்பா இருக்கு, மனப்பாடம் போய் பாருங்க. நீயோ ஜபம் பண்ணுகின்ற பொழுது, தவங்கிற அவர் ஜபங்கிறாரு, அவ்வளவுதான். நீயோ ஜபம் பண்ணுகின்ற பொழுது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து, நம்ம சொல்ல கடை உள்ளுங்கிறோம் இல்லைங்களா, அதான் அவர் அறை வீடுங்கிறாரு. அப்போ உன் அறை வீட்டுக்குள் பிரவேசிக்கணும், அதான் உள்ள பார்க்கணும். உனக்குள் நீ நின்று உலாவனதை காணாமங்கிறார் இல்லைங்களா, அதான் அறை வீட்டுக்குள் பிரவேசிக்கிறார். அவர் வீட்டுல ஊனுக்குள் நின்று உலாவனதை பார்க்கணுங்கிறார் இல்லைங்களா. நம்ம பக்தியில ஊனுக்குள் நீ நின்று உலாவனதை காணாமல் நான் நடமளினேன் பராபரமேன்னு ஒருத்தர் பாடுறார். எங்க கோயில் பூரா சுத்திட்டு தான். கடைசியா கோவில் முழுதும் கண்டேன், கோபுர வாசல் கண்டேன், தேரோடு வீதி கண்டேன், தெப்பக்குளமும் கண்டேன், தேவாதி தேவனை தேடி என் உள்ளே கண்டு கொண்டே. எவ்வளவு அற்புதம்! அதைத்தான் இயேசுநாதர் சொல்றார், உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து, பிரவேசிக்கிற நாங்கெல்லாம் பார்க்கணும் தான் ஊனுக்குள் நின்று உலாவனதை பார்க்கணுங்கிறார். இங்க உன் அறிவிற்கு உன் கதவுகளை அடித்துக் கொண்டுங்கிறார். சும்மா கடந்தெல்லாம் பார்க்க முடியாது, புலன்மயக்கம். அதான் கடவுள். ஐம்புல ஆள்றவன் ஐயப்பன், உரணனும் தொட்டியான் உறைந்து காப்பான், வந்து வைப்புக்கு வித்து வலுவெல்லாம் சொல்லுவார். புறம்போக்கல்ல, உள்ள அடங்கணும். உலகத்தை பார்க்க வேண்டுமா கண்களை திறந்து பாருங்கள், உங்களை பார்க்க வேண்டுமா கண்களை மூடி பாருங்கள் தான் வேதாத்திரியம். எல்லா மகானும் சொன்னதுதான். அப்போ உன் அறிவீட்டுக்குள் பிரவேசித்து கதவுகளை அடைத்துக் கொண்டு அந்தரங்கத்தில் பார்க்கின்றவன் பிதா. அவர் அங்க பரமபிதாங்க, இங்க அதே பிதாங்கிறார். நம்ம அங்க பரமாத்மாங்கிற ஜீவாத்மாங்கிறோம். அந்தரங்கத்தில் பார்க்கின்றவன் பிதா. அந்தரங்கத்தில் பார்த்துட்டே இருக்கிறார், கண்காணிக்கிட்டே இருக்கிறாங்க தான். அப்ப அந்தரங்கத்தில் பார்க்கின்றவன் பிதா வெளியரங்கமே காரியங்களை பார்த்துக் கொள்வான். இதான் என்ன போல் வாழ்வு. அப்ப அதை செய்யணும் இல்ல, எல்லாரும் தானே சொல்லிருக்கிறாங்க. எல்லா மகனும் சொன்ன விஷயம் ஒண்ணுதான். சொல்லுவா இல்லையா, புத்தர் என்ற பெரியோர், இயேசுநாதர், சத்தியவாள நபிகள் நாயகம் எல்லாம் சொன்னது கூட்டிப்பார்கள் ஒன்றுதான். என உலகத்தில் உண்மை ஒன்றுதான். அதுல அன்புதான் தலை சிறந்தது. உலகத்தில் அத்தனை மகான்களும் உலகத்தில் இயேசுநாதர் அன்புமயமாக உலகம் வாழ்ந்தார். அவர்தான் நோக்கம். அன்புக்காக ஒரு அவதாரம் எடுத்தவர் இயேசுகிறார். அது அன்புமயமானது.
நபிகள் என்ன சகோதரத்துவம், அது அன்புதான் சகோதரத்துவம். மகாத்மா காந்தி சத்தியம், அகிம்சை. அகிம்சைனா அன்புதாங்க. இம்சை கொடுக்கல அன்பு தானே. நம்ம கூட இந்த எறும்பு ஒன்று இருக்குங்களா, எல்லா எறும்பும் பாத்தீங்கன்னா எறும்பு பயப்படுவோம். ஆனா ஒரு எறும்பு சாமி எறும்புன்னு சொல்லுவோம், அது பிள்ளையார் எறும்புலாம் சொல்லுவார். ஏன் அது சாமி எறும்புங்கிறோம்? எல்லா எறும்பும் கண்டா பயப்படுவோம், அந்த மட்டும் சாமி எறும்புங்கிறோம். ஏன்? அந்த எறும்பு யாரையும் துன்பப்படுத்த கடிக்காது, அதனால சாமி எறும்புங்கிறோம். இப்ப நம்மளும் யாரையும் துன்பப்படுத்தல, நம்ம சாமி தானே. ஆசை, கோபம், பொறாமை கொண்டவன், பேச தெரிந்த மிருகம், அன்புக்கள் உண்மை இந்த மனிதர்கள் தெய்வம். ஆனா உண்மையா இருக்கு, உலகோருக்கு தொண்டு செய்வேங்கிறாரு. நினைச்சு பாருங்க, நீ யாருக்கு உதவி மட்டும் செஞ்சா 2 பம்பட கடைபிடிச்சா நம்ம தான் சாமி. சாமிக்கு ஆசாமிக்கு பெரிய வித்தியாசம் இல்லைங்க. சாமிக்கு ஆசாமிக்கு என்ன வித்தியாசம்? ஆசை இருக்கிற வரைக்கும் நம்ம ஆசாமி, ஆசை இருக்கிற வரைக்கும் நம்ம ஆசாமி, ஆசை விட்டா சாமி, அவ்வளவுதான். ஆசாமி சாமி, ஆசை இருக்கிற வரைக்கும் ஆசாமி, ஆசை விட்டா சாமி. சாமி ஆசை விட்டாரு சாமி. அது வரைக்கும் அவங்க ஆரம்பத்தில் ஆசாமியாக இருந்தாங்க. அதை பழுத்த நிலை வருவாங்க. அப்ப நம்மளும் ஆசாமியா இருக்கு, நம்மளும் ஆசையை குறைத்து கொண்டே கடைசியில சின்முத்திரமா இந்த ஆன்மா நிலையோடு இணையணும். அதான் ஆசாமி. ரைட், முடியும். பயிற்சி, முயற்சி, சும்மாலாம் முடியாது. அப்ப என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, யாருக்கு துன்பம் கொடுக்கலன்னா நம்ம இந்த மாட்டில் கூட பாருங்க, சாமி மாடுன்னு ஒன்று இருக்குது, இன்னொன்னு ஜல்லிக்கட்டு முட்டை மாடுன்னு ஒன்று இருக்குது. ஆனா ஒரு தாய்ப்புள்ளதான். அதுல நம்ம பயிற்சி எவ்வளவு முக்கியங்கிறது நீங்க உணர்ந்து கொள்ளலாம். பயிற்சியோட நம்மளை சீர்படுத்துகிறது தெரிஞ்சு கொள்ளலாம். அதாவது ஒரு மாட்டு, பசுங்க மாட்டுக்கு ஒரு காலக்கண்ணு பிறந்ததுன்னா, கண்ணுக்குட்டி காலக்கண்ணு என்ன பண்ணுவாங்கன்னா, அதை சாமிக்கு நேர்ந்து விட்டுருவாங்க. எந்த பொருள் கிராமத்தை கொடுத்தாலும் முதல்ல சாமிக்கு கொடுத்துருவாங்க. காய்கறியா இருக்கலாம், ஒரு பால் பிறந்தோட முதல் பாலை கொண்டு போய் சாமி கொடுத்துருவாங்க. ஏன்னா முதல்ல சாமி கொடுத்தா பிரச்சனை இல்லை, எல்லாம் யாருக்கா கொடுத்தா அவனுக்கு கொடுத்துமே அவனுக்கு ஏதாவது சங்கடம்லாம் வந்துடும். இப்போ அது மாதிரி அந்த மாட்டு கண்ணுக்குட்டி கொண்டு போய் கோவில் விட்டாங்க. அது அப்படியே வளர்ந்து கோயில் மாடா சுத்திட்டு இருக்குது, எல்லாம் பழம் கொடுக்குது, குழந்தைங்க காலை பிடிக்கிறாங்க, கண்ணை பிடிக்கிறாங்க, காதை போய் எல்லாம் பிடிச்சி உட்காடுறாங்க, ஒண்ணுமே பண்றதில்லை. அப்புறம் ஒரு 2-3 தோட்டத்துல ஒரு காலக்கண்ணு பிறந்தா என்ன பண்ணுவாங்க, நம்ம ஜல்லிக்கட்டு மாடு வளர்க்கலான்னு ஜல்லிக்கட்டு மாடை வளர்க்குறாங்க. அந்த ஜல்லிக்கட்டு மாடை வளர்த்துனே கட்ட முடியாது, 2 பக்கம் மூக்காங்க போட்டு பிடிக்கணும். எங்க பிறப்பாலதான் சங்கீதம் தான் காரணம்னு சொன்னா, அப்ப சங்கீத மாடு ஒண்ணுதானே. என்னாச்சு? பிராரத்தம் தான் முக்கியம். பிரார்த்தனை இது வாழ்ந்த முறைகள், இது செய்த செயல், அனுபவம் வேற, இது வேறதான். எல்லாரும் சொல்றது பிரார்த்தம் வேணும்பாங்க. பிரார்த்தம் வேணும் சொல்லிக்கிட்டு இருக்கிற பிரார்த்தனை என்ன? வேதாத்திரியிடம் மட்டும்தான் விடை கிடைச்சிருக்குது. சஞ்சன பிராரத்தம் ஆகாமியம். சஞ்சீதம் எப்படினா இருக்கட்டுங்க, தலைமுறை வந்தா கூட போக்கிடலாங்கிற மகிழ்ச்சி. நீ இப்ப பண்ணு, நீ செய்யற ஒவ்வொரு செயலும் உனக்கு பிரார்த்தம் மாறிடும். அது உனக்கு நல்ல விளைவா வரும். நினைச்சு பாருங்க, இப்ப செய்யற நல்ல காரியங்கள் எல்லாம் எங்க பிரார்த்தம் மாறியது இல்ல. அப்ப ஏற்கனவே வர துன்பம் வந்தா கூட இது செயல மேல் பதிவா போயிரும் பாரு. பாவப்பதில் அவசியம் ஒருத்தரும் ஆழமா கேட்கணும். ஒவ்வொருத்தரும் மனவழக்கில் இருக்கக்கூடிய பாவப்பதி போக்கு முறையில் அவ்வளவு பதிவுகளை தெரிஞ்சுக்கணும். ரொம்ப முக்கியமான கல்வி அது. தவத்துல துரியாயுதமும் தத்துவத்திலே பதிவுகள் நீக்கும் முறைகளும் அவசியம் ஆழமா தெரிஞ்சுக்கணும். அலையக்கம் அது ரொம்ப முக்கியம். அது தெரியும் போதுதான் நம்ம தேவையில்லா பதிவு ஏற்றுக்கொள்ளக்கூடாது. வினைப்பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே நினைவாய் உடனெடுத்தோம். அவனு தூய்மையெல்லாம் பறக்கல. நிலை மீது விழுந்த பின்னே எனை மறந்தேன், எந்த வினை மறந்தேன் நிறைவாய் என்னை உள்ளிருந்து மீட்டுங்கிறார். வேற நீதான் மீட்டணும், எனக்கு துணை நீதான் அப்படிங்கிற மாதிரி அந்த கவியில வரும். அதான் நான் பிடிக்கிறேன். யாரு இவர் பிடிச்சா பிடிச்சிருவாரு, அவர் தான் மீட்டுறது. அதனால நல்ல குருவும் நல்ல உணர்வு இருந்தால் கண்டிப்பா தப்பாத குரு எப்போதுமே தரத்தில் உயர்த்தி நன்மை பயக்கும். நம்புங்க, நம்பிக்கை வேணும் முதல்ல. சரி, இப்ப என்ன பார்த்தோம்? அன்பு. அந்த அன்பு என்ன பார்த்தோம்? இந்த மாடுல பார்த்தோம். பிறப்புல வசே பசுமாட்டு கண்ணா இருந்தால் கூட வளர்ப்பு, அதான் மனிதனை சூழ்நிலை உருவாக்கும். அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவோம், மாமும் மாப்பின்னு. மாமும் மாப்பி. மாமும் முன்னால பாத்தீங்கன்னா என்னுடைய வாழ்க்கை முறையிலே பாத்தீங்கன்னா வாழ்ந்த முறையே கிராமங்கள், விவசாயம், லாரி தொழில் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒன்னும் பெரிய அன்புகள் வாழ்ற வாய்ப்பே இல்லை. கோபதாபங்கள், சில தவறான பழக்க வழக்கங்கள் எல்லாம் அது பாட்டுக்கு அது சரின்னு இருந்தது.
ஆனால் இந்த பாக்கிய வேதாத்தினுடைய கருணை பார்வை பட்ட பின்பு கொஞ்சம் கொஞ்சமா மாறி நானும் ஒரு மனிதனா வாழ்ற நம்பிக்கை எனக்கு வந்திருக்குது. அடுத்தவங்க ஏதோ சொல்லட்டும், உலகம் 1000 பேசட்டும், உனக்கு நீதான் நீதிபதி. உன் மனிதனை பாரு, உன் மனதை பார்த்துக்க நல்லபடி. மனுஷன் எப்படியாவது பேசணும்பா, நல்லவங்கட்டும் கெட்டவங்கட்டும் நாய்கிட்ட எது வேணாலும் சொல்ற உரிமை இருக்குது. உனக்கு தெரியுமா நீ யாருன்னு? அதான் மாதிரி சொல்ல, சொல்லால் மட்டும் நம்பாத, சுயமா சிந்தி. உன்னுடைய செயல்பாடு எண்ணம் சொல் செயலுங்கிற பேப்பரை எழுதி, எண்ணத்தை எழுது, என்ன பேசணும்னு எழுது, என்ன செஞ்சோன்னு எழுது, நீ திருத்து. அடுத்தவர்களை திருத்து கொடுத்தா அவங்க தப்பு கூட நல்ல மாதிரி கூட போட மாட்டாங்க. பார்த்தா குறையதான் பார்ப்பாங்க பேப்பர். அடுத்த பேப்பர் பார்த்தீங்கன்னாவே எங்கெல்லாம் தப்பு இருக்குன்னு தொலைவோம். அப்ப நம்ம பேப்பர் நம்ம திருத்துவோம். அதான் மாதிரி சொல்லுவாரு, நீ உன்னை நீ திருத்து, தான் குடும்பம் தொட்ட ஊருன்றார். உனக்கு நல்லது யாரும் செய்ய முடியாது, கெடுதல் யாரும் செய்ய முடியாது. நீ தான் உன்னை செதுக்கிக்கொண்டே வர, உன்னை செதுக்கின்ற சிற்பி நீதான், வரைகின்ற ஓவியர்கள் நீதாங்கிறது மகிழ்ச்சி. ஆழமா சொல்லால் மட்டும் நம்பாது சுயமா சிந்தித்து எப்படி சொல்லிட்டாரு? அப்பா உன் செயலுக்கும் பேச்சுக்கும் எண்ணம் மூலம்பா. எவ்வளவு தெளிவான விளக்கம் பாரு, ஒரே வரை முடிஞ்சு போச்சு. என்ன மோசமா போச்சுங்க, சொல்லு செயலுங்க என்னங்க பண்ணிட்டு, அது இது எல்லாம் காரணம் என்னன்னாப்பா காரணம். உன் சொல்லுக்கும் செயலுக்கு யாரு காரணம்? யாரோ காரணம் அல்ல. அவன் அப்படி பண்ணுனா பேசுன்னு சொல்லி போடலாம், ஆனா உள்ளது வராது. அப்ப செயல் பேச்சு இரண்டுக்கும் எண்ணம் மூலம். அன்பு கண்ணு எப்ப வரும்? இந்த எண்ணத்தை சரி பண்ணணும். எண்ணத்தை எப்படிங்க சரி பண்றது? தவத்தால தவிர எதனாலே முடியாது. மன அமைதியான மனதில் என்ன அன்புதான் வரும். என்ன உயர்வா வரணும்னா எண்ணத்தை உருவாக்குகின்ற மனம் சரியா இருக்கணும். அதான் விதைத்தோன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை, எண்ணங்கள் உறங்குவதில்லை. அப்ப முதல்ல நலத்தை எதை போட்டாலும் முளைக்குங்க, அதோட இயல்பு தன்மை. ஆனா எதை போடணும் முடிவு நம்ம தான் எடுக்கணும். எதை போட்டாலும் முளைக்கும் நிலத்துல. ஆனா எதை போட்டு தானே விளைவிக்கிறோம். மனதில் எதை போட்டாலும் எடுத்துக்கும். ஆனா எதை போடணும் முடிவு நம்ம தான் எடுக்கணும். அங்கதானே செயல் பேச்சு எண்ணம் மூட சிந்தனை. அங்க என்ன வேணும்? சிந்தனையால் எண்ணத்தை ஆய்ந்து தேரணும். சும்மா மாத்தாம பண்றாங்க, தற்சோரப்பா, இதெல்லாம் பத்தாது. சுயமா சிந்திச்சு பாருங்க. அது சொல்றாரு, சொல்லால் பண்ண சுயமா சிந்திக்கணும். பயிற்சி பயிற்சி பயிற்சி. சிந்தனையால் எண்ணத்தை ஆய்ந்து தேர்ந்து. என்ன சொல்றாரு? சிந்தனையால் எண்ணத்தை ஆய்ந்து தேர்ந்து செயல்களெல்லாம் நலவழிக்கு வாத்தா. நீ செய்யற செயலெல்லாம் நல்ல. ஏன்னா முன்ன அனுபவம் இருக்குது, தற்கால சூழ்நிலை இருக்கு, பிறகு விளைவு வரும். ஒன்னும் இல்ல, முன் அனுபவம், தற்கால சூழ்நிலை, பிற்கால விளைவு. யாருக்கிட்ட இல்லைன்னு நினைக்கிறீங்க? செஞ்சுட்டு வருத்தப்படக்கூடாது. செய்யறதுக்கு முன்னாடியே ஆமா இது ஏற்கனவே செஞ்சு இப்படி ஆயிருந்தது, ஏற்கனவே சொல்லி இப்படி ஆயிருந்தது, இதை சொல்லலாம் சொல்ல முடிவடு. சிந்தனையால் எண்ணத்தை ஆய்ந்து தேர்ந்து செயல்கள் எல்லாம் நலவழக்கு வகையில் காத்தார். சிவகருணை அன்பு. சிவகருணை அன்பு ஜீவனை துளிக்கும். அவன் உள்ள அன்பு தானே வெளிப்படும். உணர்ந்தது சிவம், வளர்ந்த அன்பு. சிவகருணை ஜீவன்ல துளிக்கும். சிவகருணை என்ன? அன்பு கருணை தான். ஜீவன் உயிரை துடிக்க அப்படியே. மகான பாருங்க, பார்க்கும் போது வரைந்த படத்தை பார்த்து ஆசையா இருக்க, பேரை சொல்றது மகிழ்ச்சியா இருக்கு இல்லைங்களா? ஏன்னா மகாத்மா, நம்மளும் மகாத்மா மாத்தணும். ஆத்மா மகாத்மா மாத்தணும். கொஞ்சம் மாத்திட்டே இருக்கிறோம். முடியும். ஒரு மனிதரால் முடியும் என்றால் இன்னொரு மனிதர் கட்டாயம் இப்படி நம்புங்கள். பயிற்சி முயற்சி பயிற்சி முயற்சி பயிற்சி முயற்சி. அப்போ செயல்கள் எல்லாம் சிவபூஜை ஆகும் என்றோம். அடுத்த வரி பாருங்க, செயலிலே விளைவாக சிவத்தின் தன்மை. உன் செய்யற செயல்லையே நீ தனியா செய்யல, ஒரு விளைவோட தான் செய்யற. கல்லார் கற்றார் செயல் விளைவாய் காணி என்ப துன்பம் அவன். செயலிலே விளைவாக சிவத்தின் தன்மை சேர்ந்து இணைந்து இயங்கும் தன்மை உணர்ந்து கொண்டால் செயல சிவபூஜாகுமே. நான் தெரியாம செஞ்சாலும் தெரிஞ்சு செஞ்சாலும் விளைவு வந்தே தீரும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டா செய்யறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுவோம்? சீர்படுத்திட முடியா? செயலிலே விளைவாக சிவத்தின் தன்மை சேர்ந்து இணைந்து இயங்கும் தன்மை உணர்ந்து கொண்டால் செயல் சிவபூஜை. அப்ப செயல்கள் எல்லாம் சிவபூஜை. எதுக்கு இதெல்லாம்? இதுதான் முன்னாள் வச்சாங்க. சிறு தெய்வம், சிலை மந்திரம், பொருள் வெற்றிக்கு நீ எந்த தெய்வத்தை கும்பிட்டாலும் இது வரணும். எல்லா சாமியும் கும்பிட்டு விட்டு எண்ணத்துல உயர்வு இல்லாம இருந்தால்
பேச்சில் உயர்வு இல்லாமல் இருந்தால் செயல் உயர்வு பிரயோஜனம் இல்லைங்கிறார். எந்த மதமாக இருந்தாலும் எல்லா மத பெரியோர்களும் நம்மை ஒழுங்குபடுத்துவதற்காகத்தான், சீர்படுத்துவதற்காக தான் வழிமுறைகளை வைத்தார்கள், வழிபாடு முறைகளை வைத்தார்கள், சில கதைகள் சொன்னார்கள். ஒரு அர்த்தம் சொல்லுவாங்க இல்லையா, கலை உணர்வா மெய்ப்பொருளாம் கண்காண ஒன்றினை. கலை உணர்வால் என்ன பண்ணிட்டோம்னா, கலை உணர்வால் மெய்ப்பொருளாம் கண்காண ஒன்றினை கண் காது மூக்கு முகம் குணம் உருவம் புகுத்தியே, கண்ணு காது மூக்கம் குண உருவம் புகுத்தி சிலை உருவில் காட்டி சொன்ன கதைகள். இந்த விடு கதையம்பாங்க, விடு கதைய நான் கதையை பிடிச்சிக்கிட்டோம். கலை உருவ ஏதாவது சிலை உருவில் காட்டி சொன்ன கதைகளை நம்பி நாம் சிக்கியுள்ள வரைக்கும் உண்மை நிலை விளங்கா மாய். உண்மை நிலை விளங்காது. நினைச்சு பாருங்க, நரகாசுரன் ஒருத்தர் இருந்தான், கதை தான், உண்மைதான். நரகாசுரனை அழிக்கிறது யார் அழிக்க முடியும்? தானே தன் தலையில் கை வச்சுட்டோம்பாங்க. நினைச்சு பாருங்க, நரகாசுரன் யாரு? பூமாதியோட குமாரன். நம்மள யாரு? நம்ம தான் பூமாதியோட குமாரன். நரகாசுர பேர்லயே இருக்குதுங்க, மனிதன் மனம் கூட்டுறதுதான் மனிதன். எப்ப மனுஷனா இருப்போம்? மனம் இதமாக இருந்தா மனுஷனா இருப்போம். அது மாறின மனுஷன் இருக்க மாட்டோம். அதான் மனம் கூட்டுறதுதான் மனிதன். கூட்டு லயம், லயமாக்குறா ஆலயம். அங்க போய் ஆலயம் லயமாக ஆலயம் அல்ல, சும்மா வேசத்துக்கு போயிட்டு எம்பூசர் கச்சேரிக்கு போறோம் பழமொழி சொல்லுவாங்க. அப்போ என்ன பண்ணோம்? இந்த அற்புதமான அந்த நர அக அசுரன், அந்த வார்த்தை பாருங்க, நரன் அப்படின்னா மனுஷன் தான். நரனே அப்படின்னா அரு மனிதன். நரபலி, நர மாமிஷம், நரன்னா மனிதன். ஆக மனாவுடைய மனசு, அசுரன கெட்ட குணங்கள் பார்த்து இல்லைங்களா? ஆசை, கோபம், பொறாமை கொண்டு பேச தெரிந்து மிருகம். அவன் நரகாசுரன் தானே. அவனும் குடும்பத்துக்கு துன்பப்படுத்துவான். நர அக அசுரன் அழிக்கணும்னா என்ன பண்ணும்? தீப ஒளி ஏத்தணும். தீபாவளி அல்ல, தீப ஒளி ஏத்துனா இருள் போயிரும் இல்லைங்களா? அப்ப தீப ஒளி எங்க இருக்குது? மூலாறு இருக்குது. மூல கனல். முன்னமிட்ட தீ முற்புறத்தில், பின்னேற்ற தீ தென்னிலங்கையில், அன்னையிட்ட தீ அறிவைத்துல ஞான அக்னி. அது நெருப்பா மாறக்கூடாது. நிறைய பேர் நெருப்பா மாறா நம்ம பாதிச்சிருது. அதை சொல்லுவாங்க சைவத்துல, சிவதாண்டம் ஆடணும், ருத்ரதாண்டம் ஆடக்கூடாதும்பா. நல்ல வார்த்தை, நான் தவறா புரிஞ்சுக்கிட்டோம். உடம்புக்குள்ள இந்த ஜீவகாந்தம் அது சரியான வேகத்தில் இருக்கணும். அதான் பிளட் பிரஷர் இல்லைங்களா, உணர்ச்சி வயப்பட்ட நிலைங்கிற இல்லைங்களா. தென்றலுக்கு புயலுக்கு என்ன வித்தியாசம்? லேசா அடிச்சா தென்றல், அதிகம் வந்தா புயல். அப்ப உடம்பு அதே தான். அப்ப ஞான அக்னி எங்க இருக்குது? மூணாவது வரைக்கும் உணர்ச்சி, கோபம், பயம், வெறுப்பு மிருக வாழ்க்கை தான் இருக்கும். அது மேல வரணும். அதான் சிரஞ்சீவி. அந்த வார்த்தை பாருங்க, சிரத்தில் ஜீவிக்கணும். சிரஞ்சீவினா சாகாத இருப்பான்னு சொல்லுவாங்க, அல்ல, சிரத்தில் ஜீவிக்கணும். தெரியுங்களா? உச்சியிலே நீ சென்றால் உடனே காணும் ஒரு அதிசயம், சுற்று வளமா அச்சமே அறிவுக்கு ஒரு வியப்பு தோன்றும். அவ்விடத்தை நிலைத்திருக்க பழகிவிட்டால் அதான் முக்கியம். அவள் நிலைச்சிருக்கணும், ஒன்றி இருக்கணும், நீயா இருக்கணும். அவ்விடத்து நிலைத்திருக்க பழகிவிட்ட இச்சையெல்லாம் பிறக்கணும். கண்டுகொள். எந்த ஆசை தேவையில்லாத ஆசை தெரியும். இச்சையெல்லாம் பிறக்கும் இடம் கண்டுகொள்வாய். யாரு? நீ. எது வேண்டும் எது வேண்டாம் என்று இரண்டும் கண்டு நச்சை விளைச்சல் அழித்து விட்டு நலமீனும் எண்ணமே மீது கொள்வாய். அதான் நல்ல எண்ணம், அதான் அன்பு கருணை. நலமீன என்ன இங்க மிச்சம் என்னங்க இருக்கும்? அன்பு கருணை தாங்க. சாமியோட கடை என்ன பார்த்தோம்? அன்பு கருணை தான். அப்படி பார்க்கும் போது எப்படி இருக்கும்? அன்பு கருணை தான். உலக அளவில், விருந்த அளவில் வேற இருக்காது, எதுவுமே இருக்காது. விருப்பு இல்லாம உயர்வாள் இல்லாம அன்பு குணம். யாரை பார்த்தாலும் வாழ்க்கணும், எப்ப பார்த்தாலும் வாழ்க்கொள்ள முடியாது. நினைச்சு பாருங்களேன், இதுதான் அன்பு கருணியம். அதான் சொல்றாரு, அந்த நிலை நமக்கு கிடைக்கும், சும்மாலாம் இல்ல. அது எல்லாராலையும் முடியும். ஒரு மனிதரால் முடியும்னா என்ன பண்ணும்? மனத்தன்மை தாங்க, அது மனதினுடைய வேகம் தான். அதான் பதறாத மனம் சிதறாது. ஆத்திரத்தில் அவத்துல புத்தி கம்மியா இருக்கும். சத்தத்தில் ஏற்படுவது சத்தியம் போல நல்ல வார்த்தை சொல்லியிருக்கிறார். அதுதான் மகிழ்ச்சி அவர்கள் பயிற்சியை கொடுக்கிறார். உச்சியிலே நீ சென்றால் உடனே காணும் ஒரு அதிசயம்பா, சுற்று வளமா வரும், அச்சமே அறிவுக்கு ஒரு வேப்பு தோன்றும். நிலைத்திருக்க பழகிக்கொள். உன்னையும் மறவாமல் நினையாமல் தான் இருப்பதாவாம்.
தன்னை மறக்கக்கூடாது, பிற நினைக்கூடாதான் நினையும். புள்ளியர் உச்சியில் புள்ளியர் ஒன்று இரு. அருமையான வார்த்தை. உச்சியில் புள்ளியாய் ஒன்று இரு. நீ அன்பு கனி வேணுமா? ஒண்ணும் பண்ணாது. உச்சியில் புள்ளிய ஒன்று இரு. உற்று உற்று பார்த்து உன்னை உலகை பின் கற்றபடி நட கருத்து வெளிப்போடு. பாருங்க, அந்த வார்த்தை எவ்வளவு தெளிவான அந்த அன்பு கணிக்கு அருமையான பயிற்சி தான். உச்சி நெற்றியில் உச்சியில் நாவமயிறு. உற்று உற்று பார்த்து உன்னை உலகை பின் கற்றபடி நட கருத்து வெளிப்போடுதான் வேதாத்திரியர். பற்று வாழ் பழக்கம் தானா வரும். பற்றில்லாவே அன்பு கணி தானே, விருப்ப இருப்பில் அன்பு கணி தானே. பற்றற்று வாழ பழக்கம் தானாக வரும். பெருமாள் இதுதான் பயிற்சி. பயிற்சி என்ன? அன்பு கணி இருக்கும் விரும்புகிறோம், ஆனால் அது உள்ள செயலை செய்யணும். இறைவன் ஏன் உங்களுக்கு கொடுக்கவில்லை என்றால் உழைத்துத்தான் பெற வேண்டும். நம்ம வாங்குற பொருள் இல்லை, அன்பு கணி வாங்குறது இல்லை, அது இயல்பாக இருக்கிற ஒரு குணம். அப்படி மலர்ல அந்த மலர்ல வாசம் வாங்குறது இல்லை, அது இருக்கு இயல்பா மலர்ந்தா வந்துடும். அதான் உணர்ந்து மலர்ந்து அன்புமாங்க. மலர் மலர்ந்தால் கண்டிப்பா அதுக்கு உண்டான தேனீக்களும் வட்டாம்பூச்சிகளும் எல்லாம் வரும். அது மலர்லன்னா வராது. அப்ப இதயம் என்பது ரோஜாவானா நறுமணமாகும். இதயத்தை ரோஜாவாக்கணும். நம்ம குப்பை தட்டி சங்கடம் வெறுப்பு கோபம் பயத்துல போட்டு வச்சு ஒரு பாலித்தீன் பையாக வைத்திருக்கிறோம். அது மாற்றணும். மேல போட்டு நல்லது போட அழுது போயிடும். உள்ளதை உணர்தல், நல்லதை செய்தல், அல்லதை விடுதல். முடியாம இப்படி போங்க நம்மள வந்துடும். நிறைய பாக்குறோம். எவ்வளவு பெரிய மாற்றம். அதனால வேதாத்திரி எல்லாரும் தேடி வர்றாங்க. படிச்சவங்க படிக்காத கிராமங்கள் நகரங்கள். அப்போதும் அன்னைக்கு ஒரு கிராமத்துல கிராம சைட்டு முடிஞ்சோடனே ஒரு 5வது மாசம் ஒரு அம்மா பாட்டி கலந்துரையாட வச்சோம். அம்மா பாட்டி நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? இந்த பிரம்மஞானத்துக்குலாம் போனீங்களே சாமி, நம்மளும் சாமி தான் தெரிஞ்சுக்கிட்டோம்பா. அந்த வார்த்தையை பாருங்க, நினைச்சு பாருங்க. அட நம்மளும் சாமி தான்பா, எல்லாம் சாமி தான்பா, அது தெரிஞ்சுக்கிட்டோம்பா பிரம்மஞானத்துல. சார் என்ன பாட்டி உங்களுக்கு மாற்றம் வந்தது? அப்பா யாரை பார்த்தாலும் வாழ்த்துவோம்பா. அந்த புள்ளதாச்சிலாம் வர்றாங்க பாருங்க, அருக்கா கொடுத்து வாழ்த்துவோம்பா, அவன் நல்லா இருக்கணும், தாய் செய்யும். தாம்புன்னு சத்தம் கேட்குது. நமக்குள்ள கூட அந்த மாதிரி அறிவு இல்லை. தாம்புன்னு சத்தம் கேட்கும் இல்லப்பா, அந்த சத்தம் காட்ட உடனே அருக்கா கொடுத்து வாழ்த்தும். அவங்க தேண்டி உதவி கிடைக்கணும், அது துன்பம் போகணும்னு அந்த அந்த ஆம்புலன்ஸ் போகக்கூடிய ஒரு துன்பப்படுறதுக்கு நான் வாழ்த்துறேன்னா என்ன உள்ளம். இதை விட அன்பு கண்ணி எங்க போய் நீங்க பார்க்க முடியும்? வருது, இயல்பா வருது. ஒரு பேட்டியில் கூட அம்மா ஒரு பேசியிருப்பாங்க. எங்க ஊருக்கு இந்த மனவளக்கலை வந்தது, எங்க வீட்டுல பையன்கள்லாம் சண்டையாவே இருக்கும். அந்த ஏண்டான்னு என்ன பேசிட்டு இருப்பேன். வந்தா நான் வாடாப்பா உட்காரு, போயிட்டு வரணும், சரிப்பா வாழ்த்து போயிட்டு வா, எல்லாத்தையும் வாழ்த்து பாடு. எனக்கு ஊர்ல மழை நல்லா பெஞ்சிருக்குது. நிறைய அனுபவம் இருக்குது. ஏன்? மனம்தான் காரணம். மனித ஜாதியில் துயரம் யாவுமே மனிதனாழ்ந்த நோய். மனித ஜாதியில் துயரம் யாவுமே மனிதனாழ்ந்த நோய். ஒரு அருமையான சினிமா பாடலாக இருந்தா கூட நல்ல தத்துவம். பெட்டை கோழிக்கு கட்டி சேவலை கட்டி வைத்தவன் யாரடா? பெட்ட கோழிக்கு கட்டி சேவலை கட்டி வைத்தவன் யாரு கேட்கிறாரு? பெட்ட கோழிக்கு கட்டி சேவலை கட்டி வைத்தவன் யாரடா? 8 குஞ்சுகள் பெற்றெடுத்ததும் 8 10 குஞ்சு போடுக்கிறதா இல்லைங்களா? சோறு போட்டவன் யாரு? ஐயோ பையன் சோறு இல்லையே பால் இல்லையே அடையிறம் இல்லையா? அதுக்கு யாருப்பா சோறு போட கேட்கிறாரு? 8 குஞ்சுகள் பெற்றெடுத்து சோறு போட்டவன் எவனடா? வளர்ந்த குஞ்சுகள் பிரிந்த போதிலும் வருந்தவில்லையே தாயடா. எல்லாம் வளர்த்து விட்டுட்டு அது மட்டும் ஒன்றும் வருந்தலையே. இருந்த போதிலும் மனித ஜாதியில் துயரம் யாவுமே மனிதனாளது நோயிடா. மனம் சரியானால் மனிதன் சரியாகின்றான். மனதை சரி பண்ண மனவளக்கலை எளிமையாக இருக்கிறது. இதுதான் சொல்ல வரல, இது எளிமையாக இருக்கிறது. ஆனால் அதை எளிமைக்கு எல்லாரும் வாருங்கள் என்று ஒவ்வொருத்தரும் வேதாத்திரியத்தை நாம் ஒவ்வொருவரும் மனவளக்கலைக்கு வராமல் இருக்கிற இந்த பகுதி முழுவதும், உங்கள் பகுதி முழுவதும், ஆனால் தெரியாதவர் இருக்கக்கூடாது என்று வேதாத்திரி ஆண்டாக பரப்புவோம். அது இந்த நல்ல நல்ல அன்பு. இது அன்பு கண்ணின் தான். யாராவது 4 பேருக்கு குரு காணிக்கை கேட்கிறாரு, 4 பேருக்கு சொல்லிக் கொடுங்க, நீங்க இந்த பயிற்சி பண்ணுங்க. அதான் குரு காணிக்கை. குரு காணிக்கை செலுத்துவதே அன்பு கணி என்று சொல்லி இறுதியாக ஒரு செய்தி அன்புக்கு என்ன பார்த்தோம்? அன்பு கணி வேணா அமைதிக்கு வாங்க, அமைதி வேணா ஜபம் பண்ணுங்க, தற்சோதனை பண்ணுங்க, என்ன சொல் செயலை உயர்த்திக்குவோம். நினைப்பு தான் பொழப்ப கொடுக்கும். அம்மா கெடுக்குன்னு சொல்லக்கூடாது. நினைப்பு தான் பொழப்ப கொடுக்கும். அப்ப நலம் எண்ணி நலம் சொல்லி வந்தா நடக்கும். வீட்டுல புண்ணியாசனம் பண்ணுவாங்க. புண்ணியாசனம் என்ன? வாழ் கொள்ளப்பட. எப்ப பார்த்தாலும் வாழ் கொள்ளணும், எங்க பார்த்தாலும் வாழ் கொள்ளப்பட. சரியா? அதான் புண்ணிய வசனம். எங்க பார்த்தாலும் வாழ் புண்ணிய வசனங்கள். இது உயர்ந்து வருது மகாமந்திரம். இலங்கை பேராசிரியர் முருகானந்தர் சொல்லுவார், மதம் கடந்த மகாமந்திரம் வாழ்க வையகம். மதம் கடந்த மகாமந்திரம் வாழ்க வையகம். மதம் கடந்த மகாமந்திரம் வாழ்க வளமுடன். எல்லோரும் சொல்லுவோம் வாழ்க வையகம்.
எப்போது சொல்லுவார்கள் சொல்லி இலங்கை யாழ்ப்பாண அரித்துக்குள் அமைத்த முருகானந்தவேல் பேராசிரியர் அடிக்கடி சொல்லுவார். அருமையான வார்த்தை. ஆனால் நம்ம அடிக்கடி சொல்லுவோம் தெரியுங்களா. அப்புறம் என்ன ஒரு சின்ன அன்புக்கு உதாரணம்னா, அடிக்கடி சொல்ற ஒரு ஏற்கனவே சொன்ன அனுபவம் தான். ஒரு இந்த நாய் இருக்கு இல்லைங்களா, செல்ல பிராணி, அது எல்லாரும் வளர்க்குறாங்க அல்லது வளர்த்தவங்களை பார்க்குறோம். பெரும்பாலும் நாயை யாரும் நாயே இங்கே வான்னு கூப்பிட்றதில்லை. நாய்க்கு வா அப்படி செல்ல நாயை வா அப்படி கூப்பிட்றதில்லை. அதுக்கு நிறைய பேர் வைக்கிறோம். அப்பு, அம்மு, டம்மி, டோசி, மணி, சிம்மி, டைகர், ரோலியோசிஸ் எல்லாம் பேர் வைப்பாங்க. இந்த நிறைய பேர்கள் தப்பு இல்லை. ஒரு நாயை நாயன்னு கூப்பிடாம மரியாதையா கூப்பிடுற, உயர்வா கூப்பிடுற பண்பு மனிதனுக்கிட்ட நல்ல குணம். ஆனால் ஒரு நாயை நாயின்னு கூப்பிட்டா ஒரு நாயும் கோச்சுக்காதுன்னு நமக்கு தெரியல. ஒரு நாயை நாயின்னு கூப்பிட்டா ஒரு நாயும் கோச்சுக்காது. ஆனால் அப்படி கூப்பிடுறது இல்லைன்னு நமக்கு தெரிகிறோம். ஆனால் குழந்தைகளை, கூட பிறந்த நண்பர்களை, உறவினர்களை, பிறந்தவங்களை என்ன பேசுற, பெரும்பாலான சில வார்த்தைகளை பேசுறோம். அதுவே பேசக்கூடாது. தயவு செய்து நம் குழந்தைய நாம் மதிக்கலாம். யார் மதிக்கிறது? முதல்ல அன்பு. நம்ம குடும்பத்தை, நம்ம சுற்றத்தை, நம்ம ஊரை, நம்ம தேசத்தை, நம்ம உலகத்தை நாம் மதிக்காவிட்டால் யார் மதிப்பது? இப்போது மதிக்காவிட்டால் எப்போது மதிப்பின்ற உணர்வை உள்ள எடுத்துக்கோ. இந்த நொடியிலிருந்து பெரும்பாலும் மனவழக்க அன்பர்களுடைய வார்த்தை பயன்படுத்துறது இல்லை. மாமு வேற மாப்பி வேற இருந்தாலும் மற்ற சொல்லுங்க. பேசும்போது இந்த அன்பை சொல்லுங்க. அன்பை காட்டுறீங்க இல்லையா, அந்த வார்த்தைகளை கொஞ்சம் நல்ல வார்த்தைகளாக சொல்லுங்கள். வார்த்தை அறம். அது நல்ல நாளில் என்ன பார்த்தோம்? அன்பும் கருணை. மகிழ்ச்சி நோக்கமே அதுதான். மகிழ்ச்சியினுடைய வாழ்க்கை நோக்கமே நிறைய அதுதான். எப்ப சமாதானம் வரும்? அன்பும் கருணை இருந்தால் சமாதானம் தனியாக கொண்டு வரணுமா? உலகம் அமைதியாக தாங்க இருக்குது. உலகத்துல அமைதிப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. குடும்பம் அமைதியாக தான் இருக்குது. மன அமைதியாக தான் இருக்குது. நினைச்சு பாருங்க. குடும்பம் அமைதி இல்லைங்கிறமில்ல. இந்த குடும்பங்கிறது வீடு. இந்த வீடு அமைதி இல்லைன்னு சொல்ல முடியல. வீட்டுக்கெல்லாம் வெளியே கொண்டாந்துருங்க. இந்த வீடு சண்டை போட்டு இருக்குதா? அங்கிற பொருள் எல்லாம் சண்டை போட்டு இருக்குதா? அப்ப வீட்டுல ஏன் அமைதி இல்லை? வீட்டுக்கிற மனித அமைதி இல்லை. வீடெல்லாம் அமைதியாக தான் இருக்குது. வீட்டில் உள்ள மனிதர்கள் மனதில் ஒருத்துக்கிட்டயோ ரெண்டு பேர்ட்டையோ இல்லாட்டி அமைதி இல்லை. அப்ப மனித அமைதி கொண்ட வீடு அமைதியா இருக்குமே. இந்த தெருவுல அமைதி இல்லை. தெரு அமைதியா தான் இருக்கு. தெருவுல மனிதர்கள் மனதில் அமைதி இல்லை. இந்த ஊர் அமைதியா இல்ல, ஊர் அமைதியா தான் இருக்குது. முயற்சியில் உள்ள கல்லும் மரமும் மௌனில் நின்று, அந்த வார்த்தை பாருங்க, முக்கியமான பாடல் எல்லாரும் சொல்லுங்க. கல்லும் மரமும் மௌனில் நின்று கடமை தவறாது செயலாகுது. கொஞ்சம் கூட வார்த்தை காவத்தாறதில்ல. கல்லும் மரமும் மௌனில் நின்று கடமை தவறாது செயலாகும் போது சொல்லும் கருத்துடைய மனிதன் ஏனோ சுகங்கட்டு சமூகத்தை மறக்க வேண்டும். சொல்லும் கருத்துடைய மனிதன் ஏனோ சுகங்கட்டு சமூகத்தை மறக்க வேண்டும். அல்லும் பகலும் ஆசை ஒழிக்க வேண்டும் என்று என்ன பண்றா? அங்கதான் முக்கியம். அல்லும் பகலும் ஆசை ஒழிக்க வேண்டும் என்று ஆசிரியரை பேராசை ஆக்கிக் கொண்டு தொல்லைப்படும் அன்பர்களே, சுருங்க சொல்வேன், சுயநிலை அறிய கருதுவமே போதும். இன்றைய தத்துவத்துக்கு இந்த ஒரு கவிதை பாருங்க. கல்லும் மரமும் மௌனல் என்று கடமைதாராது செயலாகும் போது சொல்லும் கருத்துடைய மனிதன் ஏனோ சுகங்கட்டு மகிழ்ச்சி ஆதகப்படுறார். ஏனோ சுகங்கட்டு சமூகத்தை மறக்கிறார். ஏன்? அல்லும் பகலும் ஆசை ஒழிக்க வேண்டும் என்று ஆசைதனை பேராசை ஆக்கிக் கொண்டு தொல்லைப்படும் மண்களை சுருங்க சொல்வேன், சுயநிலை அறிய கருதவுமே போதும் என்று சொல்லி